இந்த கருப்பசாமி பத்தி வரலாறு யாரு கேட்டாலுமே சரி ரொம்பவே நம்ம உடம்புலாம் அப்படியே மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தெய்வம், காவல் தெய்வம் தான் இந்த கருப்பண்ணசாமி. 18ஆம் படி கருப்பர் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க விசேஷமான நாட்கள்ல நீங்க போய் பார்க்கலாம். அதுல சித்திரை திருவிழா நடக்கும்போது இங்க கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குற ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறும். இந்த நிகழ்வுக்கு நம்ம கள்ளழகர் வந்து இந்த கோவிலுக்கு கிளம்பும் போது நம்மளோட கருப்பசாமி கிட்ட இந்த உத்தரவு வாங்கிட்டு தான் இந்த சாமியை வெளியே கொண்டுட்டு போற ஒரு விஷயம் இங்க நடக்குது. இந்த அழகர் கோவில்ல வந்து ஒரு நூபுர கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் வந்துட்டு இருக்கு. இந்த தீர்த்தம் வந்து இப்ப வரைக்கும் எங்க இருந்து வருதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு மர்மமான ஒரு தீர்த்தம் இங்க உருவாயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற இந்த உருவாகக்கூடிய இந்த தீர்த்தத்தை வச்சுதான் இங்க இருக்கிற கள்ளழகருக்கு டெய்லியும் வந்து அபிஷேகம் பண்றாங்க. நூபுரை கங்கையில இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த நீரால தான் வந்து அழகருக்கு வந்து இப்பவும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு தர வரலாறு இருக்குன்றது நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில இருக்கிற அந்த 18 படிகளுமே எல்லாமே வந்து சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளோட சமாதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இந்த கோவில் வழியா வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு தெய்வமும் வந்து வெளியில போறது, மக்களும் உள்ள போறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 18 மந்திரவாதிகளோட சமாதி இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த வழியா வந்து தெய்வம் வர்றதுக்கான இடம் வந்து தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசுத்தமா இருக்கு, தெய்வம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இப்பவும் இந்த கோவிலை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி வந்து சக்கரத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுவோட கையில இருக்கிற சக்கரத்தை மட்டும் இந்த வழியா கொண்டு போவாங்க. மூட நம்பிக்கைகள், இந்த அப்பாற்பட்ட இந்த சக்திகளுக்கு எல்லாமே இவரு வந்து எதுக்குமே கட்டுப்படாம ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் அப்படின்றதுனால இவரை மட்டும் இந்த வழியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போவும் கருப்பசாமி கிட்ட போயிட்டு யாராச்சும் போய் சொன்னா கண்டிப்பா அந்த பொய் வந்து உங்களுக்கு டபுள் மடங்கா வந்து முடியும். ஏன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான் இந்த கருப்பசாமி. கிராமத்து சைட்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து கருப்பசாமியை பத்தி நிறைய வரலாறு தெரியும். சிட்டில இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. கிராமத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ நம்ம சேனல் இருக்கு, மறக்காம போயிட்டு கீழே பாருங்க.